84ஆம் அகவையில் அடி வைக்கிற நம் அனைவரின் அன்பிற்கும் உரிய ஆசிரியர் அவர்களுக்கு நம் அனைவரினுடைய பிறந்த நாள் வாழ்த்துகளையும் தெரிவித்து என் உரையை தொடங்குகிறேன். ஆசிரியர் அவர்களினுடைய ஐயாவின் அடிச்சுவட்டில் என்னும் நூலை வெளியிட்டிருக்கிற நம் அனைவரினுடைய பாசத்திற்கும் உரிய அருமை தளபதி அவர்களே, இந்த நிகழ்வுக்கு தலைமையேற்றிருக்கிற திராவிடர் கழகத்தினுடைய துணைத் தலைவர் கவிஞர் அவர்களே, நூலுக்கு அறிமுக உரை ஆற்றியிருக்கிற தோழர் அருள்மொழி அவர்களே, வரவேற்புரை கூறிய தோழர் குமரேசன் அவர்களே, நன்றி உரை ஆற்றியிருக்கிற அன்பு தம்பி அன்புராஜ் அவர்களே, இணைப்புரை வழங்கி கொண்டிருக்கிற பிரின்ஸ் அவர்களே, அரங்கம் நிறைய அமர்ந்திருக்கிற ஐயா இலக்கிய செல்வர் உள்ளிட்ட பெருமக்களே, உங்கள் அனைவருக்கும் என் அன்பு வணக்கம். இந்த நூல் பற்றிய திறனாய் உரைதான் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற பொறுப்பு. ஆனால் அதனை ஏற்கனவே ஏறத்தாழ அருள்மொழி நிகழ்த்தி முடித்து விட்டார் என்று நான் கருதுகிறேன். இருந்தாலும் அவர் சுருங்கச் சொன்னதை இன்னும் சற்று விரிவாக சில செய்திகளோடு உங்கள் முன்னால் பகிர்ந்து கொள்ள இந்த மேடையை நான் பயன்படுத்தி கொள்ளுகிறேன். இது ஆசிரியர் அவர்களினுடைய வாழ்க்கை வரலாற்றினுடைய 5வது பகுதி. என்ன ஒரு குறிப்பான செய்தி என்றால், முதல் 4 பகுதிகளில் சொல்லப்பட்ட காலத்தின் அளவும் 5வது பகுதியில் சொல்லப்பட்டிருக்கிற காலத்தின் அளவும் வேறுபட்டிருக்கிறது என்பது ஒரு நுட்பமான செய்தி. ஐயாவின் அடிச்சுவட்டில் முதல் தொகுதி ஆசிரியர் பிறந்த 1933ஆம் ஆண்டு தொடங்கி அண்ணாவினுடைய மறைவு 69 வரைக்கும் நீள்கிறது. 36 ஆண்டுகளுக்கான செய்திகளை முதல் தொகுதி சொல்கிறது. ஆனால் இந்த 5வது தொகுதி 2 ஆண்டுகளுக்கும் குறைவான செய்தியைத்தான் சொல்கிறது. இதனை நாம் நெஞ்சுக்கு நீதியிலும் பார்க்கலாம். நெஞ்சுக்கு நீதியினுடைய முதல் தொகுதி தலைவர் அவர்கள் பிறந்த 24 தொடங்கி அதுவும் 69 வரையிலான செய்திகளை சொல்லுகிறது. 45 ஆண்டு கால வரலாறு. பிறகு பார்த்தால் அந்த ஆண்டுகள் சுருக்கமாக இருக்கின்றன. காரணம், பொதுவாக தனி மனிதர்களுக்கு வயது ஆக ஆக நிகழ்ச்சிகள் குறையும். தனி வாழ்வில் வாழ்க்கையும் வரலாறும் சுருங்கும், பொது வாழ்வில் வாழ்வும் வரலாறும் விரியும் என்பதுதான் அதனுடைய உள்ளார்ந்த செய்தி. எனவே 36 ஆண்டுகளை ஒரு புத்தகத்தில் அடக்க முடிந்தது. ஆனால் 5வது தொகுதி வருகிற போது 2 ஆண்டுகளை கூட ஒரு தொகுதியில் அடக்க முடியவில்லை. அவ்வளவு விரிவான செய்திகள் உள்ளே இருக்கின்றன. தளபதி அவர்கள் தன் வாழ்க்கை குறிப்புகளை எழுதினால் இன்றைக்கு அவருடைய பயணத்தை வைத்து நான் எண்ணி பார்க்கிறேன், 1 மாதத்திற்கு ஒரு தொகுதியை கொண்டு வர வேண்டியிருக்கு. பொது வாழ்வில் வரலாறு விரிகிறது. அதையும் கவிஞரும் அருள்மொழியும் சொன்ன அந்த தொடரை நானும் மறுபடியும் எண்ணி பார்க்கிறேன். அந்த தொடர் ஓர் அழகிய தொடர். இயக்க வரலாறாக தன் வரலாறு என்று ஆசிரியர் சொல்லவில்லை, இயக்க வரலாறு ஆன தன் வரலாறு. நான் தமிழ் ஆசிரியராக வேறு 20 ஆண்டுகள் இருந்திருக்கிறேன். எனவே அந்த தொடர்களை பிரித்து பிரித்து பார்த்து அதற்கான பொருளை தேடுவது எங்களுக்கு இயல்பான ஒரு பழக்கம். தன் வரலாறு ஆன, இயக்க வரலாறு ஆன தன் வரலாறு என்பதற்கான அடிப்படையான சரியான பொருள், அவர் தன் வரலாற்றை தான் எழுத தொடங்கினார். அவருடைய நோக்கம் தன் வரலாறு எழுதுவது. ஆனால் எழுதி முடித்துவிட்டு படித்து பார்த்தால் அது இயக்கத்தின் வரலாறாக இருக்கிறது. தன் வரலாறு எழுதினால் அது இயக்க வரலாறாக மாறுகிறது. சில பேர் இயக்க வரலாறு எழுதுகிறேன் என்று சொல்லிவிட்டு தன் வரலாறு எழுதி கொண்டிருப்பார். ஆசிரியரோ தலைவரோ எழுதுகிற தன் வரலாறு அனைத்தும் இயக்க வரலாறாக ஆகிறது. இயக்க வரலாறு தான் ஆசிரியரின் வாழ்க்கை குறிப்பு, இயக்க வரலாறு தான் தலைவர் கலைஞர் அவர்களின் வாழ்க்கை குறிப்பு. இரண்டையும் சேர்த்து படியுங்கள், தமிழ் இனத்தின் வரலாறு நமக்கு கிடைக்கும். இன்றைக்கில்லை ஆனாலும் பிறகாவது நம்முடைய தளபதியின் காலத்திலாவது நெஞ்சுக்கு நீதி, ஐயாவின் அடிச்சுவட்டில் இரண்டையும் பாடமாக வைக்க வேண்டும். பாடமாக வைத்தால் சில நேரங்களில் பிள்ளைகள் படிக்க மாட்டார்கள், அது வேறு. இப்போது கூட தளபதி ஆளுநரை பார்க்க போயிருக்கிறார், சற்று தாமதமாக வருவார் என்று கவிஞர் சொன்னதால் நானும் கொஞ்சம் அச்சமில்லாமல் வந்தேன். வருகிற வழியில் தளபதி வந்து கொண்டிருக்கிறார் என்றவுடனே ஒரு பதற்றம் ஆயிற்று. ஆனாலும் அவருக்கு முன்னால் வந்து சேர்ந்தேன்.
ஆளுநரை வேறு வேறு நல்ல காரணங்களுக்காக நீங்கள் பார்க்கிற நாள் ஒன்று வரும் என்று காத்து கொண்டிருக்கிறோம் நாங்கள் அத்தனை பேர். இந்த வரலாற்றில் இன்னொரு முக்கியமான செய்தி, அருள்மொழி அவர்கள் குறிப்பிட்டது போல 78 தொடங்கி 80 முடிகிறதே, அந்த 1978 ஆசிரியர் அவர்களினுடைய வாழ்விலும் நம் இயக்க வரலாற்றிலும் ஒரு முக்கியமான திருப்பம் உண்டு. 73 ஐயா அவர்கள் மறைந்தார்கள். அதற்கு பிறகு மணியம்மையார் அவர்கள் 4 ஆண்டுகள் தான் இருந்தார். எனவே 78 வரையிலான காலம் ஐயாவின் நிழலிலும் அம்மாவின் நிழலிலும் ஆசிரியர் இருந்த காலம். 78க்கு பிறகு ஆசிரியர் நமக்கெல்லாம் நிழல் தந்த காலம். இதுதான் அவரே பொதுச் செயலாளராக ஆகி தன்னுடைய பணிகளை தொடங்குவது. தன் பொறுப்பில் எல்லாம் வந்து சேர்கிற போது அது எத்தனை கடினமானது. ஒரு தலைவரின் பின்னால் நின்று பணியாற்றுவது ஒரு வகை, தலைவராகவே நின்று பணியாற்றுவது இன்னொரு வகை. தலைவராக நின்று பணியாற்றுகிற போது அந்த 2 ஆண்டுகளுக்குள் அவர் சந்தித்த இடர்களை, அவர் சந்தித்த பெருமைகளை, அவர் சந்தித்த நிகழ்வுகளை எல்லாவற்றையும் இந்த நூலில் பதிவு செய்திருக்கிறார்கள். எல்லா பக்கங்களிலும் ஐயா வீரமணி அவர்கள் இருக்கிறாரோ இல்லையோ, எல்லா பக்கங்களிலும் ஐயா பெரியார் இருக்கிறார். அந்த புத்தகத்தை பார்த்தால் அனைத்திலும் தந்தை பெரியார் அவர்களினுடைய தாக்கம் ஒவ்வொரு பக்கத்திலேயும் இருக்கிறது. இந்த 2 ஆண்டுகளுக்குள் அவர் சந்தித்த சிக்கல்கள், வழக்குகள் எத்தனை. நம் இயக்கத்திலிருந்து விலகியவர்கள் அல்லது விலக்கப்பட்டவர்கள் தொடுத்த வழக்கு, இந்த திடலிலேயே வேலை பார்த்த ஒருவர் தொடுத்த வழக்கு, அதற்கு பிறகு மலேசியா போயிருக்கிற போது வந்து சேர்ந்த வழக்கு, இப்படி பல வழக்குகளை காட்டுகிறார். அதில் அந்த மலேசியா வழக்கு இருக்கிறதே, அது கொஞ்சம் சுவையானது. ஆசிரியர் மலேசியாவுக்கு போகிற போது சாய்பாபாவை பற்றி பேசுகிறார். அப்போது ஆசிரியருக்கு வக்கீல் நோட்டீஸ் என்று சொல்லுவோமே, அந்த அறிவிக்கை வருகிறது. நீங்கள் சாய்பாபாவை பற்றி பேசியதற்காக உங்கள் மீது வழக்கு தொடுக்க இருக்கிறோம். நீங்கள் எப்படி சாய்பாபாவை பற்றி பேசலாம்? மதங்களை பற்றி பேசுவதற்கு மலேசியா நாட்டில் இடமில்லை. மற்ற மதங்களை நீங்கள் புண்படுத்த முடியாது. நீங்கள் இந்தியாவில் இல்லை, மலேசியாவில் இருக்கிறீர்கள் என்பதை மறந்து விட்டீர்கள் என்று அந்த கடிதம் வருகிறது. இதற்கு இன்னொரு வழக்கறிஞரை வைத்தல்ல, ஆசிரியரே வழக்கறிஞர் தான் என்பதால் அவரே ஒரு விடையை அனுப்புகிறார். என்ன விடை என்றால், நான் சாய்பாபா அவர்களை பற்றி பேசியது உண்மை, சாய்பாபா அவர்களை பற்றி தொடர்ந்தும் பேசப்போகிறேன் என்பதும் உண்மை. மலேசியாவில் இருக்கிறார் அவர். தொடர்ந்தும் பேசப்போகிறேன் என்பது உண்மை. அதற்காக நீங்கள் எத்தனை வழக்கு தொடுத்தாலும் எதிர்கொள்ள அணியமாக இருக்கிறேன் என்பதும் உண்மை. ஆனால் இந்த உண்மைகளையெல்லாம் தாண்டி நான் இந்தியாவிலே இல்லை, மலேசியாவிலே இருக்கிறேன் என்பதை நீங்கள் கண்டுபிடித்து சொன்னதற்கு நன்றி என்று அந்த கடிதம் முடிகிறது. சில பேர் இப்படி சில செய்திகளை கண்டுபிடித்து சொல்லுவது போல சொல்லுவார்கள். நான் தொலைக்காட்சியில் பேசுகிற போது இவர் திமுகவை ஆதரிக்கிறவர் என்று சொல்லுவார்கள். நான் சொல்லுவேன், வேறு ஏதாவது புதிதாக கண்டுபிடித்து சொல்லுங்கள். நான் 100க்கு 100 திமுக காரன் என்பதை 1000 முறை நானே சொன்னதற்கு பிறகு நீங்கள் என்ன புதிதாக கண்டுபிடித்து திமுகவை ஆதரிக்கிறேன் என்பது ஒரு புதிய செய்தியா? எனவே மலேசியாவுக்கு நான் வந்திருக்கிறேன் என்பதை கண்டுபிடித்து சொன்ன உங்களுக்கு நன்றி என்று அந்த கடிதத்தை அவர் முடித்ததற்கு பிறகு எந்த வழக்கும் தொடுக்கப்படவில்லை. நடந்தது 79. மறுபடியும் 81 மலேசியாவிலிருந்து அதே வழக்கறிஞரிடமிருந்து கடிதம் வருகிறது. சரி, மலேசியாவுக்கு புறப்பட வேண்டியதுதான். அங்கே போய் நீதிமன்றத்தை நாம் ஒரு பிரச்சார மன்றமாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டியதுதான் என்று பிரித்தால் அந்த கடிதம் வேறு செய்தி சொல்லுகிறது. அந்த வழக்கறிஞர் எழுதியிருக்கிறார், 2 ஆண்டுகளுக்கு முன்னால் நீங்கள் மலேசியா வந்தபோது நான் உங்களுக்கு வழக்கு தொடுப்பேன் என்று ஒரு கடிதம் அனுப்பியதும் நீங்கள் பதில் அனுப்பியதும் உங்களுக்கு நினைவிருக்கலாம். இடையில் என்ன நடந்ததென்றால், நாங்கள் மலேசியாவிலிருந்து கர்நாடகத்தில் இருக்கிற ஒயிட்ஃபீல்டுக்கு வந்து தங்கி இருந்த போது சாய்பாபாவை பற்றி நீங்கள் சொன்னதெல்லாம் உண்மை, அதைவிட கூடுதலாக பல உண்மைகள் எங்களுக்கு இப்போது தெரிந்திருக்கின்றன என்பதால் நீங்கள் சாய்பாபாவை பற்றி வெளியிட்டிருக்கிற குறுந்தகடுகள் புத்தகங்களை எல்லாம் எங்களுக்கு அனுப்பி வைத்தால் அதை நாங்கள் பரப்ப தயாராக இருக்கிறோம் என்று அவர் எழுதிய அந்த கடிதத்தையும் இதிலே ஆசிரியர் அவர்கள் பதிவு செய்திருக்கிறார். ஒரு சமூகம் சார்ந்த அரசியல், கவிஞர் அவர்கள் மிக சரியாக சொன்னார்கள், சமூகம் சார்ந்த அரசியல். ஐயா பெரியார் அவர்களோ திராவிடர் கழகமோ நேரடியாக தேர்தலில் பங்கேற்றதில்லை என்பது எவ்வளவு உண்மையோ, அதே அளவிற்கு தேர்தலில் எந்த தேர்தலிலும் ஒரு கட்சியை ஆதரிக்காமல் இருந்ததில்லை என்பதும் உண்மை. எனவே ஒரு சமூகம் சார்ந்த அரசியலை கையிலே எடுக்கிற போது,
சமூக சிக்கல்களிலே என்னென்னவெல்லாம் வரும் என்பதையெல்லாம் பல இடங்களிலே காட்டுகிறார் ஆசிரியர் அவர்கள். 78 ஜூன் மாதம் ஒரு 2 திருமணங்களை அந்த புத்தகத்திலே எடுத்து காட்டுகிறார். ஒன்று சுயமரியாதை திருமணம், இன்னொன்று வைதீக திருமணம். சுயமரியாதை திருமணம் ஜூன் மாதம் 78வது ஆண்டு தஞ்சையிலே நடைபெறுகிறது. அந்த திருமணத்திலே பேச தொடங்குகிற போதே ஆசிரியர் அவர்கள் சொல்லுகிறார், இதை நான் வேகமாக இந்த திருமணத்தை நாங்கள் நடத்த வேண்டியிருக்கிறது. காரணம், அந்த நேரம் தவறிவிடக்கூடாதே என்பதற்காக. படிக்கிற போது எனக்கே வியப்பாக இருக்கிறது. நேரம் தவறிவிடக்கூடாது என்று ஆசிரியர் கவலைப்படுகிறாரா? ஆம், ராகு காலம் போய்விடப் போகிறது என்று மணமக்கள் அவசரப்படுகிறார்கள், அதற்குள் திருமணம் செய்ய வேண்டும் என்று சொல்லுவதல்ல, அதற்கு பிறகு சொல்லி இருக்கிற செய்திதான் மிக அறிவார்ந்த நாம் ஒவ்வொருவரும் ஏற்றுக்கொள்ள வேண்டிய ஒன்றாக இருக்கிறது. ஆசிரியர் சொல்லுகிறார், நான் இப்படி ராகு காலத்துக்குள் இந்த திருமணத்தை முடித்துவிட வேண்டும் என்று கருதுவது இன்னொரு மூட நம்பிக்கையாக ஆகிவிடக் கூடாது என்பதை நான் உணர்ந்திருக்கிறேன். ராகு காலத்தில் திருமணம் செய்யக்கூடாது என்று சொன்னால் எப்படி அது மூட நம்பிக்கையோ, அப்படித்தான் ராகு காலத்தில் தான் திருமணம் செய்வோம் என்று சொன்னால் அது இன்னொரு விதமான மூட நம்பிக்கை. ஏனென்றால் அப்போதுதான் ராசி என்று பலர் பிறகு சொல்லிவிடுவார்கள். ஒரு முறை ஒரு திரைப்பட தொடக்க விழாவில் பூஜை என்று சொல்லுவார்கள், உங்களுக்கு தெரியும். அந்த திரைப்பட தொடக்க விழா நடந்து கொண்டு இருக்கிற போது அங்கே இருந்த ஒரு பிள்ளையார் படம் தவறி கீழே விழுந்து விட்டது. எல்லோரும் பதறி போய்விட்டார்கள். தற்செயலாக விழுந்தது, பதறி போனார்கள். என்ன செய்வது? படம் தொடங்கியது, வெளிவந்தது, வெற்றிகரமாக அந்த படம் கூடியது. செய்தி அங்கே இல்லை, அடுத்திருக்கிறது. அதற்கு பிறகு அவர்கள் என்ன செய்தார்கள் என்றால், அந்த குறிப்பிட்ட நடிகரின் படம் தொடக்க விழா எல்லாவற்றிலும் கவனமாக தொடங்கும் போது ஒரு பிள்ளையார் படத்தை தள்ளி உடைத்து விடுவார். ஓ, படம் வெற்றி அடைய வேண்டும், பணம் வர வேண்டும் என்றால் பிள்ளையாரையும் விட்டு விடுவதற்கு இந்த உலகம் தயாராக இருக்கிறது. ஆகையினாலே ராகு காலத்திலே தான் திருமணம் செய்ய வேண்டும் என்றால் அது இன்னொரு மூட நம்பிக்கை ஆகிவிடும் என்பதை நான் உணர்ந்திருக்கிறேன். ஆனால் எதற்காக அப்படி ராகு காலத்தை விடாமல் நாங்கள் பிடிக்கிறோம் என்றால் வேறொன்றும் இல்லை, மக்களிடம் இருக்கிற அச்சத்தை உடைத்து காட்டுவதற்காக. வேறொன்றும் இல்லை, மக்களிடம் இருக்கிற அச்சத்தை உடைத்து காட்டுவதற்காக. இதோ ராகு காலத்திலே திருமணம் செய்கிறோம், என்ன ஆகிவிட்டது என்று மக்களுக்கு புரிய வைப்பதற்காக அதனை நாங்கள் செய்கிறோம் என்று ஆசிரியர் சொன்னார். 1950களிலே பிள்ளையார் சிலையை பெரியார் உடைக்கிறார். ராஜாஜி முதலமைச்சராக இருக்கிறார். அப்போது கூட பிள்ளையார் கோயிலில் இருந்து வந்து, பெரியார் அவர்கள் கோயிலில் இருந்து பிள்ளையாரை எடுத்து வந்து உடைக்கவில்லை. பெரியாரே சொல்லுகிறார், இது ஒரு சாம்பிள் பிள்ளையார், இந்த சாம்பிள் பிள்ளையாரை நான் உடைக்கிறேன். வைகாசி விசாகத்தில் புத்தர் பிறந்த நாளில் எல்லோரும் உடையுங்கள், இதுதான் அறிவிப்பு. எதற்காக நீங்கள் புத்தர் பிறந்த நாளை தேர்ந்தெடுக்கிறீர்கள் என்று நிருபர்கள் கேட்டபோது பெரியார் சொன்னார், ஒரு அறிவாளியின் பிறந்த நாளில் தானே அறியாமையை உடைக்க முடியும் என்று சொன்னார். அதற்கு பிறகு கட்சி தொண்டர்களிடம் இதை ஒரு நீங்கள் பிறந்த நாள் விழா என்று நடத்துங்கள், புத்தரின் பிறந்த நாள். புத்தரின் பிறந்த நாளில் ஏன் பிள்ளையார் சிலையை உடைக்கிறீர்கள் என்று கேட்டால் என்ன சொல்லுவது? பிறந்த நாளில் எல்லோரும் கேக் வெட்டுகிறார்கள், நாங்கள் பிள்ளையார் வெட்டுகிறோம், அவ்வளவுதான், பெரிய காரியம் ஒன்றுமில்லை என்று சொல்லுங்கள் என்கிறார். ஒரு இடத்துல பெரியார் சொல்லுவார், நான் எல்லாவற்றுக்கும் சமாதானம் சொல்லிக் கொண்டிருப்பதில்லை, ஆம் அப்படித்தான், உன்னால் முடிந்ததை பார் என்று சொல்லிவிடுவேன் என்று சொல்லிவிட்டு அடுத்த வரியை சொல்லுகிறார், தொடர்ந்து சமாதானம் சொல்லிக் கொண்டிருந்தால் எதிரி ஜெயித்து விடுவான். தொடர்ந்து சமாதானமே நீங்கள் சொல்லிக் கொண்டிருந்தால் எதிரி ஜெயித்து விடுவான், துணிந்து செயல்படுங்கள் என்று பெரியார் சொன்னதை போல இப்படி திருமணத்திலிருந்து ஒவ்வொரு நிகழ்வுகளிலேயும் நமக்கு ஒரு துணிச்சல் தேவை இருக்கிறது என்பதை ஆசிரியர் எடுத்து காட்டிவிட்டு, இன்னொரு திருமணம் வைதீக திருமணம். இதோ அருகில் இருக்கிற வடபழனி கோயிலிலே, இங்கே சென்னையில் இருக்கிற கோயிலிலே நடைபெற்ற திருமணம், நேரம் பார்த்து நாள் பார்த்து நடைபெற்ற திருமணம். அந்த திருமணம் முடிய போகிற நேரத்தில், தாலி கட்ட போகிற நேரத்தில் ஒரு சிக்கல் வந்து அது நின்று விடும் போல இருக்கிறது. அந்த சிக்கல் வேறொன்றும் இல்லை, 10,000 ரூபாய் வரதட்சணை கொடுப்பதாக மணமகளின் தந்தை ஒப்புக்கொண்டார். அந்த திருமணத்தில் நடத்த போவதற்கு முன்பு மணமகனின் தந்தை கேட்கிறார், ஐயா 10,000 ரூபாயை கொண்டாந்துட்டீங்களா? இவருக்கு அப்போதுதான் சட்டென்று வகீர் என்று ஒரு அதிர்ச்சி இவருக்கு உள்ளே வருகிறது. கையில் கொண்டு வந்த 10,000 ரூபாயை தான் வந்த ஒரு டாக்ஸியில் வைத்துவிட்டு இவர் வந்து விட்டார். ஐயோ, நீங்கள் கேட்ட உடனே தான் எனக்கு நினைவு வருகிறது, எப்படியாவது அந்த டாக்ஸி டிரைவரை பிடித்து விடலாம், இல்லையானாலும் நான் உங்களுக்கு 10,000 ரூபாயை ஒரு 10 நாட்களுக்குள் தந்து விடுகிறேன், திருமணத்தை நிறுத்த வேண்டாம் என்று கேட்கிற போது, நேரம் பார்த்து நாள் பார்த்து நடக்கிற அந்த திருமணத்தில் மற்ற எதை பற்றியும் கவலைப்படாமல், இல்லை இல்லை 10,000 வந்தால் திருமணம் நடக்கும், இல்லையே நின்று போகும். இதை இந்த ஆசிரியர் இந்த நிகழ்ச்சியை அந்த நூலிலே எழுதியிருக்கிறார். 10,000 வந்தால் திருமணம் நடக்கும், இல்லையே நின்று போகும்.
ஏறத்தாழ நின்று போகிற நேரத்தில் எங்கிருந்தோ அந்த டாக்ஸி டிரைவர் உள்ளே அழைப்பும் இருந்த காரணத்தினாலே எடுத்து கொண்டு வந்து என் காரிலே வைத்து விட்டு போன 10,000 ரூபாய் உங்களுடையது இதோ இருக்கிறது என்று சொன்னவுடனே எல்லோருக்கும் மகிழ்ச்சி. சரி, திருமணத்தை நடத்தலாம் என்கிறார்கள். அந்த பெண் சொல்லுகிறாள், இல்லை, இந்த திருமணத்தை நடத்த வேண்டாம் என்று சொல்லுகிறாள். ஒரு பெண்ணுக்கு துணிச்சல் வந்தால் ஒரு சமூகத்திலே மாற்றம் வரும் என்பதற்காக அதனை ஆசிரியர் காட்டுகிறார். ஏம்மா வேண்டாங்கிற, பணமும் வந்துருச்சு என்று கேட்டவுடனே அந்த பெண் சொல்லுகிறாள், ஒரு 10,000 ரூபாய்க்காக என்னை கைவிட தயாராக இந்த மணமகனை நான் கைப்பிடித்தால் வாழ்க்கை வரைக்கும் கூட வருவான் என்றாக கருதுகிறீர்கள்? வேண்டாம், இந்த திருமணம் வேண்டாம் என்று அந்த பெண் அந்த திருமணத்தை உறுதியாக மறுத்து விடுகிறாள். பிறகு சில ஆண்டுகளுக்கு பிறகு அந்த பெண்ணுக்கு திருமணம் நடக்கிறது. யாரோடு தெரியுமா? அந்த 10,000 ரூபாயை கொண்டு வந்த டாக்ஸி டிரைவரோடு திருமணம் நடக்கிறது. அவன்தான் நேர்மையானவனாக இருக்கிறான் என்று அந்த பெண் சொல்லுகிறாள். இந்த செய்தியை எல்லாம் எழுதுகிறார். சில செய்திகள் உண்மையாக நடந்தவற்றை இதிலே ஒரு செய்தி வருகிறது. அந்த செய்தியை நாங்கள் தில்லிக்கு போயிருந்த போது இதனை நான் படிக்கிற போது, ஓ, இந்த நிகழ்ச்சி அதுதானா என்று எனக்கு தோன்றிற்று. 79வது ஆண்டு ஒரு புதிதாக ஜெர்மனியிலே இருந்து வருகிற அச்சு இயந்திரம் வந்திருக்கிறது. அந்த அச்சு இயந்திரம் வருகிற போது முதலமைச்சராக, அன்றைக்கு முன்னாள் முதலமைச்சராக இருந்த கலைஞர் அவர்களை, 79 அவர் முன்னாள் முதலமைச்சர் தான், கலைஞர் அவர்களை எல்லோரையும் அழைத்து இந்த மகிழ்ச்சியை அந்த திறப்பு விழாவை நடத்துகிற போது நம்முடைய ஆசிரியர் அவர்கள் எல்லோருக்கும் ஒரு இனிப்பு காரம் என்று ஒரு தேநீர் விருந்து கொடுக்கிறார்கள். ஐயாவுக்கு கொஞ்சம் சிக்கலாக இருக்கிறது. அதாவது ஐயாவினுடைய சிக்கனத்துக்காக இதனை ஆசிரியர் எங்களிடத்திலே சொல்லுகிறார். நேரடியாக சொன்னார்கள், புத்தகத்தில் இருக்கிறது. எங்கே நேரடியாக சொன்னார்கள் என்றால், நாங்கள் தளபதியின் தலைமையிலே டெசோவின் சார்பில் தில்லிக்கு போயிருந்த போது பெரியார் மையத்துக்கு நீங்கள் வர வேண்டும் என்று அழைத்தார்கள். ஒரு மாலை நேரத்தில் தளபதியும் நானும் நண்பர் திருமாவளவனும் சுப்புலட்சுமி அவர்களும் அங்கே பெரியார் மையத்துக்கு சென்றிருந்தோம். எங்களுக்கு தேநீர் அங்கே இனிப்பு எல்லாம் பரிமாறப்பட்டு நாங்கள் உண்ணப்போகிற நேரத்தில் பேசிக்கொண்டிருக்கிற வேளையில் ஆசிரியர் சொன்னார், தளபதி அவர்களுக்கு அது நினைவு இருக்கும் என்று நினைக்கிறேன். ஆசிரியர் இந்த செய்தியை சொன்னார், இப்படி அந்த அச்சு இயந்திரம் வருகிற போது ஒரு தேநீர் விருந்து கொடுத்தோம். எல்லோரும் போனதற்கு பிறகு ஐயா கேட்டார், ஏன் இப்படியெல்லாம் பணத்தை வீணாக்குகிறீர்கள் என்று. உடனே அருகில் இருந்த அம்மா சொன்னார்கள், இல்லை இல்லை, ஒன்றும் வீரமணி அப்படியெல்லாம் வீணாக்கலை. இது நேற்று ஒரு பையனுக்கு இங்கே பிறந்த நாள் விழா நடந்தது, அதில் வந்த இனிப்பு மிக்சர்லாம் வீணா போயிடக்கூடாதுன்னு சொல்லி இங்கே எல்லாருக்கும் கொடுத்தார்கள் என்ற போது தளபதி ஒரு கேள்வி கேட்டார். எங்களுக்கு சிரிப்பு அடங்குவதற்கு சில நிமிடங்கள் ஆயிற்று. தளபதி ஆசிரியரை பார்த்து கேட்டார், நிகழ்ச்சி சரிதான், அதை ஏன் இப்போ சொல்றீங்கன்னு கேட்டார். ஆசிரியர் சொன்னார், இல்லை இல்லை, பயப்படாமல் சாப்பிடாங்க, இது இப்போ வாங்கிட்டு வந்தது. அவருக்கு நினைவு இருக்கும் என்று கருதுகிறேன். நீங்கள் சொன்ன நிகழ்ச்சியெல்லாம் சரிதான், அதை எதுக்கு இப்போ சொல்றீங்க? ஏன்னா எங்களுக்கு முன்னால் இனிப்பெல்லாம் இருக்கு. ஆசிரியர் சொன்னார், நீங்கள் பயப்படாமல் சாப்பிடுங்க, இது இப்போ வாங்கிட்டு வந்தது, நேற்று எந்த விழாவுக்கும் வாங்கியதில்லை என்றார். இப்படி சுவையான செய்திகள், போராட்டமான பிரிவுகள். நான் ஒரு மேடையில் சில செய்திகளை சுவையாக சொல்ல வேண்டும் என்பதற்காக சொல்லுகிறேனே தவிர, அந்த புத்தகத்தை படித்து பார்க்கிற போது எத்தனை போராட்டங்களை கடந்து எத்தனை சிக்கல்களை தாண்டி ஓர் இயக்கத்தை கொண்டு செல்ல வேண்டியிருக்கிறது என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. அதிலே முக்கியமான செய்தி ஆசிரியர் எழுதுகிறார். அதாவது பொதுவாகவே ஒரு இயக்கத்திற்கு தலைமை ஏற்பது கடினமானது. அதிலும் திராவிடர் கழகம் போன்ற அமைப்புகளுக்கு தலைமை ஏற்பதிலே மிகப்பெரிய சிக்கல் இருக்கிறது. என்றைக்கும் எதிரிகள் குறையாமல் இருக்கிற இயக்கம் நம்முடைய இயக்கம் தான். அந்த காலத்தில் எதிரி கூட இருந்தால் இப்போ அப்படிலாம் பிரிக்க முடியாது. எப்போதும் எதிரிகள் குறையாமல் இருக்கிற இயக்கம் நம்முடைய இயக்கம் தான். அருள்மொழி சொன்னார், காவிகளை எல்லாம் அப்படி எளிதாக நாம் அலட்சியப்படுத்திவிடக் கூடாது என்றார். என்னென்ன கொடுமைகள் எல்லாம் நாட்டில் நடக்கின்றன என்று உங்களுக்கு தெரியும். பணம் போயிற்று, தங்கம் போயிற்று, ஏது கடைசியாக மிச்சம் என்றால் நான் கருதுகிறேன், இனிமேல் ஒரு சட்டத்தை மோடி அறிவித்தாலும் அறிவிப்பார். திருமணமான ஆண்கள் 6 சட்டை வைத்துக் கொள்ளலாம், திருமணம் ஆகாத பெண்கள் 4 சேலை வைத்துக் கொள்ளலாம், அதற்கு கூடுதலாக இருந்தால் வருமான வரித்துறை பறித்து கொண்டு போய்விடும் என்று சொன்னாலும் சொல்லுவார்கள். நான் உண்மையிலேயே ஆசிரியர் அவர்களை பற்றி எழுதுகிற போது எழுதியிருக்கிறேன், ஆரிய படையை அன்று கடந்தான் வீரியமிக்க வேந்தன் ஒருவன், ஆரிய படையை அன்று கடந்தான் வீரியமிக்க வேந்தன் ஒருவன், சீவிய தலைகள் மீண்டும் முளைத்தன, காவி படைகள் கடைகள் விரித்தன. எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நேரம். இந்த எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நேரத்தில் நாம் எந்த தலைமையில் எதிர்கொள்ள முடியும்?
நமக்கு எப்போதும் இரட்டை குழல் துப்பாக்கிகள் உண்டு. அண்ணாவையும் ஐயாவும் சந்தித்த நேரத்தில் அறிஞர் அண்ணா அவர்கள் நாகரசம்பட்டியிலே பேசுகிற போது சொன்னார், அதுதான் முதல் சந்திப்பு. அவர்கள் திருப்பூரிலே முதலாக சந்தித்தார்கள். பிறகு ஈரோட்டு மாநாட்டிலே பிரிந்தார்கள். மீண்டும் முதலமைச்சர் ஆனதற்கு பிறகு திருச்சியிலே போய் பார்த்தார்கள். சுயமரியாதை சட்டம், திருமண சட்டத்தை, அந்த தீர்மானத்தை முன்மொழிகிற போது பத்திரிகையாளர்கள் கேட்டார்கள், இந்த தீர்மானம் நீங்கள் பெரியாருக்கு தருகிற பரிசா என்று கேட்டார்கள். அண்ணா நிதானமாக சொன்னார், இந்த அமைச்சரவையே பெரியாருக்கு தருகிற பரிசுதான் என்றார். இந்த தீர்மானம் என்ன, இந்த அமைச்சரவையே பெரியாருக்கு தருகிற பரிசுதான் என்று சொன்னார். அதற்கு பிறகு முதலாக முதலமைச்சராக பொறுப்பேற்றதற்கு பிறகு பொது மேடையில் ஐயாவும் அண்ணாவும் நாகரசம்பட்டியிலே சந்திக்கிறார்கள். 49 பிரிந்தவர்கள் 67 சந்திக்கிறார்கள். பேசிய எல்லோரும் சொன்னார்கள், 18 ஆண்டுகளுக்கு பிறகு மறுபடியும் 2 பேரும் சேர்ந்திருக்கிறார்கள் என்று சொன்னபோது அறிஞர் அண்ணா அவர்கள் தான் சொன்னார், உங்கள் கூற்றை என்னால் ஏற்க முடியாது, நான் எப்போது பெரியாரை பிரிந்தேன் என்று கேட்டார். மறுபடியும் சேர்ந்திருக்கிறார்கள் என்று நீங்கள் சொன்னால் நான் எப்போது பெரியாரை பிரிந்தேன் என்று கேட்டார். எனவே இது இரட்டை குழல் துப்பாக்கி என்று சொன்னது போல இன்றைக்கும் மறுபடியும் சீவிய தலைகள் மறுபடி முடைத்து காவி படைகள் கடைகள் விரித்திருக்கிற இந்த காலகட்டத்தில் நமக்கு சமுதாய தலைமையாக திராவிடர் கழகமும் அரசியல் தலைமையாக திராவிட முன்னேற்ற கழகமும் தான் இந்த தமிழ் இனத்துக்கு பாதுகாப்பாக இருக்க முடியும். அன்னை மணியம்மையார் அவர்கள் இறந்தபோது மரண குறிப்புத்தான் வெளியிட்டார்கள் என்று அருள்மொழி சொன்னார். அதை புத்தகத்திலே ஆசிரியரும் பதிவு செய்திருக்கிறார். பாருங்கள், அறிஞர் அண்ணாவே ஒரு முறை சொல்லுவார், முன்பெல்லாம் நான் பேசியதை இவர்கள் எப்படி போடுவார்கள் என்றால், அண்ணாதுரை ஆல்சோ ஸ்போக் என்று போடுவார்கள். அண்ணாதுரையும் பேசினார் என்று. அண்ணாவை விட சிறந்த ஒரு பேச்சாளனை தமிழகம் முன்னும் பின்னும் கண்டதில்லை. திருவிக்கா அவர்களுக்கே அண்ணா சொன்ன சில விடைகள் அன்றைக்கு திருவிக்காவையே சிந்திக்க வைத்து திருவிக்காவே பாராட்டினார். அன்றைக்கு அண்ணா பெரியவராக இல்லை, அறிமுகம் இல்லை. ஐயா பெரியார் இடத்துல வந்து சேர்ந்தாலும் கூட உறுப்பினராகவில்லை. அப்போது சென்னையிலே இருக்கிற ஒரு நகர்மன்ற தேர்தலுக்காக அண்ணா போட்டியிடுகிறார். எதிரிலே ஒரு மிகப்பெரிய சுப்பிரமணிய முதலியார் என்கிற ஒரு காங்கிரஸ் தலைவரை எதிர்த்து போட்டியிடுகிறார். அப்போது பேசுகிற போது அவருக்காக காங்கிரஸ்காரருக்காக பேசிய திருவிக்கா அவர்கள் சொல்கிறார், புதிதாக அண்ணாதுரை என்று ஒரு பையன் வந்து இங்கே காங்கிரஸ் கட்சியை அழித்து விட வேண்டும் என்கிறான். அப்படியெல்லாம் காங்கிரஸிலே குறைகள் இருக்கலாம். திருவிக்கா அவர்கள் பேசுகிறார், ஒரு நந்தவனத்துக்குள்ளே நன்றாக இருக்கிற ஒரு நாய் ஓடி வருகிறது. என்ன காரணத்தினாலோ சட்டென்று அந்த நாய் அங்கே இறந்து போய் விடுகிறது என்றால் நாயை அப்புறப்படுத்த வேண்டுமே தவிர நந்தவனத்தையே அழிக்க வேண்டும் என்று யாராவது சொல்லுவார்களா என்று திருவிக்கா கேட்கிறார். அதற்கு அடுத்த கூட்டத்தில் அண்ணா விடை சொல்லுகிறார், ஐயா திருவிக்கா அவர்கள் தமிழ் தென்றல் கேட்ட கேள்வியிலேயே விடை இருக்கிறது, நீங்கள் எண்ணி பாருங்கள். ஒரு நந்தவனம், நன்றாக இருந்த நாய் வந்தது, ஏனோ இறந்து போய்விட்டது என்கிறார். நன்றாக இருந்த நாய் நந்தவனத்துக்குள் வந்தவுடனே இறந்து போய்விடுகிறது என்றால் நந்தவனத்திலே தான் ஏதோ கோளாறு இருக்கிறது என்று பொருள். நந்தவனத்திலே தான் ஏதோ நச்சுக்காற்று வீசுகிறது என்று பொருள். அப்படி நச்சுக்காற்று வீசுகிற நந்தவனத்தை அழித்து விடுவது தானே நல்லது என்று பேசிய போது திருவிக்கா அவர்களே மகிழ்ந்து, இதுவரையில் திருவிக்கா நடை என்றுதான் சொல்லுவார்கள், எதிர்காலத்திலே அண்ணாதுரை நடை என்று சொல்லுகிற காலம் வரக்கூடும் என்று மிக பெருந்தன்மையாக அன்றைக்கு அண்ணா என்கிற இளைஞரை திருவிக்கா அவர்கள் பாராட்டினார்கள். எதற்கென்றால் அண்ணா சொல்லுவார், என் பேச்சை கூட எப்படி போட்டார்கள் இந்து பத்திரிகையிலே, அண்ணாதுரை ஆல்சோ ஸ்போக். அதிலேயும் அண்ணா சொல்லுவார், எனக்கு ஒரு மகிழ்ச்சி தான், நல்ல வேளை அண்ணாதுரையும் பாடினான் என்று போடாமல் அண்ணாதுரை பேசினான் என்று போட்டார்களே, அதுவரையிலே மகிழ்ச்சி என்று சொல்லுவார். எனவே பெரியாரினுடைய மரணத்தை கூட, இதனை நான் கூறிய உரையை நிறைவு செய்வேன், பெரியாரினுடைய மரணத்தை கூட மணியம்மையாரை தாண்டி மணியம்மையாருக்கு, ஆசிரியருக்கு, நமக்கு அத்தனை பேருக்கு ஆசானாக இருந்த ஐயா பெரியார் அவர்களின் மரணத்தை கூட வானொலி என்பது ஒரு போகிற போக்கில் ஒரு செய்தியாக சொல்லிற்றே தவிர ஒரு சோக கீதம் கூட அதற்கு பிறகு தொடர்ந்து இசைக்கப்படவில்லை என்பதை கலைஞர் அவர்கள் நெஞ்சுக்கு நீதியிலே குறிப்பிடுகிறார். அதிலே ஒரு சோக கீதம் கூட ஐயா அவர்கள் இறந்ததற்கு பிறகு தொடர்ந்து வானொலியிலே இசைக்கப்படவில்லை. அதற்கு பிறகுதான் நான் அதிகாரிகளை எல்லாம் அழைத்து கேட்டேன், ஐயா பெரியார் அவர்களினுடைய இறுதி நிகழ்வை அரச மரியாதையோடு நடத்த வேண்டும். அதிகாரிகள் கை பிசைந்தார்கள். பெரியார் ஒரு சட்டமன்ற உறுப்பினராக இருந்ததில்லை, மேலவை உறுப்பினராக இருந்ததில்லை, அரசு பொறுப்புகளில் இருந்ததில்லை, அவருக்கு எப்படி அரச மரியாதையோடு நடத்த முடியும் என்று கேட்டார்கள். கலைஞர் நெஞ்சுக்கு நீதியில் எழுதியிருக்கிற செய்தி திரும்ப கேட்டேன் நான், காந்தியாருக்கு அரச மரியாதையோடு எல்லாம் நடந்ததே, அவர் எந்த பொறுப்பிலே இருந்தார் என்று நான் கேட்டேன்.
காந்தியாரின் கதை தனிக்கதை என்றார்கள். இந்தியாவிற்கு அது தனிக்கதை என்றால் தமிழ்நாட்டுக்கு இது தனிக்கதை என்று குறித்துக் கொள்ளுங்கள். அதற்கு பிறகு அதிகாரிகள் சொன்னார்கள், இதற்கு முன்மாதிரிகள் பிரசிடென்ட் இல்லை என்றார்கள். கலைஞர் திரும்பி சொன்னார், அப்படியா, இதற்கு முன்மாதிரிகளே இல்லையா, போகட்டும், இது முன்மாதிரியாக இனி அமையட்டும் என்று சொன்னார். அரச மரியாதையோடு ஐயாவுக்கு அந்த மரியாதை நடந்ததென்றால் திமுக கழகத்தின் ஆட்சி நடந்ததால், தலைவர் கலைஞர் அவர்கள் ஆட்சியில் இருந்ததால் இந்த நாட்டில் நாம் பிழைத்தோம். இல்லையானால் நமக்கான மதிப்பீடுகள், நமக்கான இடத்தை இவர்கள் எங்கே கொண்டு போய் செலுத்துவார்கள் என்பதை நாடு அறியும். ஒன்றும் கெட்டு போய்விடவில்லை. என்றைக்கும் திரும்ப திரும்ப அந்த சக்கரம் வரும். மறுபடியும் நம்முடைய ஆட்சி வரும். மறுபடியும் பகுத்தறிவு சிந்தனைகள் படரும். ஆசிரியரை, தலைவரை, தளபதியை, பேராசிரியரை நாடு நம்பியிருக்கிறது. நன்றி, வணக்கம்.